அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் வந்து ராஜராஜ சோழன் குறித்தும் மூவேந்தர் குறித்து பேசினது மிகப்பெரிய சர்ச்சையா போச்சு. அதை குறித்து விசிகாவில் பயணிக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு யூடியூப் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்ட பரம்பரைகளுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, ஆண்ட பரம்பரை நீ எதுக்கு போய் ரேஷன்களை நிக்கிற அப்படின்ற மாதிரி இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. நம்ம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுல யாரு ஆண்ட பரம்பரை பெருமை பேசவில்லை, எல்லா சமூகமும் பேசுறாங்க. பறையர் சமூக மக்கள் பேசுறாங்க, பல்லர் சமூக மக்கள் பேசுறாங்க, அருந்ததி எல்லா மக்களும் பேசுறாங்க. அப்ப நீங்க யார குறிப்பிட்டு சொல்றீங்க, எந்த ஆண்ட பரம்பரைக்கு? இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பொதுமைப்படுத்தாத. தேவர் ஆண்ட பரம்பரைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அவங்களுக்கு நாங்க அவங்களதான் சொல்றோம். இல்ல வன்னியர் ஆண்ட பரம்பரை, இந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை சொல்லுங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்ட பரம்பரை பொதுவாக சொல்லும் போது வன்னியர் தேவர் நினைச்சுக்கிறாரு, தேவர் நாடர் நினைச்சுக்கிறாரு, இப்படி போய் நீ குறிப்பிட்டு சொல்லு, அப்புறம் தெரியும் விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா விசிகாவுடைய ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நாங்க 2031 முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டை ஆளுவோம் அப்படின்னு சொல்றீங்க, அதனால பிரதமரா கூட வரும் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், விசிகா ஆட்சிக்கு வந்தால் ஆண்ட பரம்பரைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை, ஆண்ட பரம்பரைகளுக்கு ரேஷன் அரிசி இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ரேஷன் அரிசி வாங்குறது அவளுக்கு தப்பு ஒண்ணும் இல்லையே, கட்ட பஞ்சாயத்தையும் பண்ணக்கூடாது, ரவுடிசன்னையும் பண்ணக்கூடாது, நில அபகரிப்பு பண்ணக்கூடாது, மாமூல் கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வேலைகளையும் பண்ணக்கூடாது. ரேஷன் கடையில் அரிசி வாங்குறது வந்து தப்பு. அது யார்கிட்ட அரிசி, நாங்க கொடுக்குற வரிப்பணத்துலான நீங்க வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்குற சாப்பாடு. அப்ப நீங்க அரிசியும் கொடுக்கணும், எங்களை வரி வாங்க வேணாம், அப்படி வச்சுக்கிறோமா? இது என்ன ஊரை ஏமாத்துற வேலை, எவ்வளவு ஒரு வன்மத்துல பேசுறாருன்னு பாத்துட்டு இருந்தேன். அதாவது ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதில் என்ன தப்பு? நான் உயர்ந்தவன், நான் வந்து என்னென்ன கான்பிடண்டா சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதும் தப்பு, ஓகேங்களா? என்ன எங்க அம்மா உயர்ந்தவங்க, எங்க அப்பா உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றது இந்த இதுல ஒருத்தன் சொல்றேன், கோமாளி, நீ உயர்ந்தவன் சொல்லும் போது மற்றவன் தாழ்ந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ வந்து அம்பேத்கர் இவர் பெரியார் அவர்கள் வந்து பகுத்தறிவாதி அப்படின்னு சொன்னா மற்ற முட்டாள் அப்படின்னு அர்த்தமா? யாரா நீங்க கோமாளி பள்ளியில? இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் வச்சுக்கலேன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்றோம். முன்னாள் முதலமைச்சர் எதுக்கு சொல்ற? அதை வந்து ஒரு பெருமைப்படுறதுக்காண்டி சொல்றோம். நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்றது வந்து இறந்த காலத்தான் குறிக்குது. நீ ஆளும் பரம்பரையிட்ட போய் ஆளும் பரம்பரையை நோக்கி கேள்வி கேள்வி. இப்ப ஆளும் பரம்பரை யார் இருக்கா? ஆளும் பரம்பரைட்ட எது உனக்கு எதுக்கு ரேஷன் அரிசி இப்படி போய் கேளு. ஆளும் பரம்பரையை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உன்னை பொது தொகுதிக்கு ஆசைப்படுறான்னு சொல்றாங்க, உன்னுடைய கொடியா இருக்கிறாங்க, உன்னுடைய கொடி கம்பத்தை ஏற்ற விட மாட்டாங்க, அங்கெல்லாம் போய் எதுவும் கேட்க மாட்டோம். இங்க வந்து பாயிரா கடந்த காலத்துல நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்காரு பாருங்க. நம்ம உயர்ந்தவன் சொல்லறது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் சோக்கால் ஆண்ட பரம்பரை எல்லா சமூகம் பேசுறீங்க, அவங்களை கபாத்து கேட்கிறேன். நீ உனக்கு மான சூடு சொரணம் இருக்கா என்ன? உன்னைய பத்தி ஒருத்தன் துப்பி படம் எடுக்கிறேன், அந்த படத்தை போய் காசு கொடுத்து பாக்குற. உன்னைய ஒருத்தன் இந்த மாதிரி இழிவா பேசுறேன், ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை கிண்டல் பண்ற, நீ அவனுக்கு ஓட்டு போடுற. நீங்க திருந்தி தொலைங்கடா முதல்ல. ஒண்ணு இங்கிட்டு நெல்லு, இல்ல இங்கிட்டு நெல்லு. ஆண்ட பரம்பரை பெருமையும் பேசிக்கிறேன், நான் ஆண்ட பரம்பரைக்கு இழிவா பேசுறதுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது ராசா. பார்த்துக்கிறேங்க இவருடைய மனநிலை. இதே இவர்தான் வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களே பேசுறாங்க. இவரே வந்து நாங்கள் தமிழினத்தின் முதல் குடி, தமிழ் குடி, பறையர் குடி அப்படின்னு பேசுறாரு. அப்ப அது ஆண்ட பரம்பரையில வருமா? வராங்க, வருங்க. அது ஆண்ட பரம்பரை வருது. அப்ப வந்து பறையருக்கு வந்து இடஒதுக்கீடு வேணாம், பறையருக்கு எதுக்கு ரேஷன் அரிசி அப்படின்னு சொல்லிடுவோமா? என்னன்னே என்ன உங்க பிரச்சனைன்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் உள்ள பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு எதிராக ஒன்றிணையணும்? இதே கருத்து தானே ராமதாஸ் அவர்கள் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனாரு, அதனால அவர் ஜாதி வருகிறாரு. இப்ப நீங்க தலித் அல்லாதவர்களுக்கு எதிராக நீங்க வந்து தலித்துகளும் பட்டியலின மக்கள் நம்ம ஒன்றாகணும், அதாவது பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் வந்து நம்ம ஒன்றாகணும், இந்தியா முழுவதும் ஒன்றாகணும். யாருக்கு எதிராக ஒன்றாக போறீங்க? இதே கருத்தை தானே இவர் சொன்னாரு. ரஞ்சித் அவர்கள் சொல்லும் போது உங்க வன்னியரசனை வந்து அவர் ஒரு பிஜேபியோட கைகொலின்னு சொன்னாரு. அப்ப நீங்க சமத்துவம் பேசுறது எல்லாமே பொய், அப்படிதானே? மக்களே புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் என்ன பேசியிருக்காரு, நீ எந்த கட்சியிலும் இருக்கலாம், உனக்காக பறையருக்கு ஒரு பிரச்சனை அந்த திருமா தான் வருவான். நீ எந்த கட்சியில இருந்தாலும் நான் வருவேன், அது வேற விஷயம்.
நீ திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் காங்கிரஸ்ல இருந்தாலும் கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் நீ பறையர் பேரவை பறையர் சங்கம் வச்சுட்டு நீ ஆதி திராவிட சங்கம் இருந்தாலும் உனக்காக கடைசியாக வந்து நிற்க போகிறவன் திருமாவளவன் ஒருவன் தான். இதே திருமண நாளைக்கு முன்னாடி பறையர் என்று சொல்லி எவன் வந்தாலும் அவனை கல்வி அடியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவரே சொல்றாரு. அப்ப நீங்களே ஒத்துக்குறீங்க. அவங்க நாங்க இந்த மக்களுக்கான கட்சி நீங்களே ஒத்துக்குறீங்க. ஆமா உண்மை உள்ள வந்துருச்சா பாத்துக்கிறேங்க. நான் என்ன சொல்றேங்க, சில பேர் வந்து இவங்க சாதி ஒழிப்பு பேசுவாங்க, சமத்துவ பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், சாதி ஒழிப்பு பேசுறதுல எந்த ஜாதியை ஒழிக்கணும் சொல்லு. 2026 to 2031 விசிகா வந்து இந்த ஜாதி ஒரு குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு 5 ஜாதி வேணாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜாதி வேணாம், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஜாதி, இந்த ஜாதி எங்க தமிழ்நாட்டை வந்து ஒழிக்கிறதாங்க எங்க நோக்கம் அப்படின்னு சொல்லி. நீ ஜாதியை ஒழிச்சிட்டா எப்படி 20க்கு கொடுப்ப, எப்படி சமூக நீதி கொடுப்ப, எப்படி தனித்தொகுதி கொடுப்ப, எப்படி ரிசர்வேஷன் கொடுப்ப, எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுப்ப, எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் இல்ல, சும்மா நீ ஊரை ஏமாத்துற வேலை சாதி ஒழிப்பு. சரி சாதி ஒழிப்பு சொல்லி இப்ப கலப்பு திருமணம் பண்ணாலும் ஜாதி ஒழிஞ்சிடும் அப்படின்வாங்க. சரி கலப்பு திருமணம் பண்ணவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லி சான்றிதழ் வாங்கியிருக்காங்க? தமிழ்நாட்டு அரசு வந்து சொல்லியிருக்கல ஜாதி இல்லை மனம் இல்லை அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வாங்க சொல்லி யார் வாங்கியிருக்கா? ஒரு 2-3 பேர் ஏமா வாங்கியிருக்கா. அது வந்து அவங்க கலப்பு திருமணம் பண்ணவங்க அவங்க சும்மா அந்த ஆனந்தின்னு ஒரு நடிகை வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் ரேணுகான்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பெண் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க. அப்ப தெரியுதுல உனக்கு நம்ம சாதி சான்றிதழ் இல்லை சாதி இல்லைன்னு சொல்லி சான்றிதழ் வாங்கினா நம்மளுக்கு 20க்கு கிடைக்காது, தனித்தொகுதி கிடைக்காதுன்னு தெரியுது. ஆனா ஊரை ஏமாத்திரவுல பாக்குறேன். நான் விசிகாவுக்கு சவால் விடுறேன், எங்கள் 5 வருடத்துக்குள்ள எங்கள் பழைய ஜாதி ஒழிப்பதே எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வா. ஒன்னையில இருந்து ஆரம்பி உன் ஜாதியை ஒழிச்சுட்டு அடுத்த தெரியவா முடியாதுல்ல. ஏன் இந்த ஊரை ஏமாத்துற வேலை? மக்களை புரிஞ்சுக்கிறீங்க. இவர்கள் இருக்கக்கூடிய அரசியல், இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிறீங்க. 2026 பார்த்து உங்கள் தமிழ்நாட்டுல இப்ப 4 வருஷம் என்ன நடந்திருக்கு. இவர்களுடைய தொடர்ந்து நிலத்தை அபகரிப்பு பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, மாமூல் கட்டு வசூல் பண்றது, இப்படி பல பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. போலி பிசிஆர் போட்டு மற்ற மக்கள்கிட்ட பணம் வாங்குறது, மிரட்டுறது, ரோட்ல போனா அப்படிதான் இடிச்சா அப்படிதான் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி எகத்தாலம் பேசுறது, இது ஊரு நடக்குதுங்க. பயங்கரமான ஒரு அட்ராசிட்டி நடக்குது. பாத்துக்கிறங்க. நம்ம விழிப்புணர்வு எச்சரிக்கையோடு ஓட்டு போடுங்க 2026. இதுல ஒட்டிங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். அப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.